வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நிப்டி கிட்டத்தட்ட 157 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 21,884.80. பட் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 22,000 தாண்டி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்லைட்லி தான் ஹையர் 0.37%. பட் ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மார்ஜினலி ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. துறைகளை பார்க்கும் பொழுது எனர்ஜி தான் த பெஸ்ட் துறைன்னு சொல்லலாம் இன்றைய தினம். அதுதான் ஒரு மாதிரி எல்லா லெவல்லையும் தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்டை. தென் மெட்டல், பிஎஸ்யூ பேங்க், ஐடி டாப் கைனர்ஸ், மறுபுறம் பேங்க் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க லைக் பிபிசிஎல், பவர் கிரிட், ஒஎன்ஜிசி, அதானி போர்ட், என்டிபிசி, கோல் இந்தியா, டாடா கன்சியூமர், டிசிஎஸ், டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டோ காப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஏஷியர் மோட்டார் நிப்டி 50 இறங்கின பங்குகள். அட்வான்சஸ் 1247, டிக்ளைன்ஸ் 991. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இருந்ததிலிருந்து பிராடர் மார்க்கெட் ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட்டுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா நிப்டி டே லோ பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 21,805 டே லோ, டே ஹை 22,126.80. ஸோ புதிய உச்சம். ஸோ பட் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த லோ அதுக்கு மேலே ஏறி இருக்கு. பட் ஓப்பனிங்கே அந்த கேப் அப் ஆனதுனால அதுதான் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸை காமிச்சதுன்னு சொல்லலாம். தங்கம் அது மாதிரி பார்த்தோம்னா 615 ரூபாய் இறங்கி 63,050லையும், வெள்ளி 130 ரூபாய் அதிகரித்து 72,348லையும், குரூட் ஆயில் 71 ரூபாய் குறைந்து 6,135லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு 197 கிராம்ப்டன் கிரீவ்ஸ், என்ஹெச்பிசி இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் நிப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னாக்க 1.18 crore நடந்துள்ளது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ஷார்ட் கவரிங் ஒரு பெரிய லெவலில் சந்தைகளில் தாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் 44 லட்சம் நடந்திருக்கு. இட் இஸ் அ குட் மூமெண்ட் சொல்லலாம். மார்க்கெட்டுடைய அப்சர்வேஷனை பார்க்கும்போது பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஒரு மாடஸ்ட் லாசஸ் இருந்தது பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு. பட் அதை எதிர்பார்த்ததை விட ஒரு டைட் சுச்சுவேஷனில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டினுடைய இந்த நியர் டேர்ம் இப்போ பார்க்கும் பொழுது இந்த 15 மினிட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது அப் ட்ரெண்ட் ஸ்டில் இன்டாக்டாக தான் இருக்கு. ஏதாவது குளோபல் மார்க்கெட்டில் எனி இன்புட் வந்ததுனா தான் ரியாக்ஷன் ஆகுமே தவிர அதர்வைஸ் டெக்னிக்கலி மார்க்கெட் அந்த அப் ட்ரெண்ட் ஸ்டில் இன்டாக்டாக இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த 20-day பீரியட் மூவிங் ஆவரேஜும் 60 மினிட்ஸ் சார்ட்ஸையும் பார்க்கும் பொழுது நிஃப்டி பார்த்தோம்னாக்க இந்த ரேலி இன்னும் ஃபர்தராக கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 22,168லேருந்து 22,400 வரலையும் தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பட் அந்த ரெசம்ஷன் ஆஃப் வீக்னஸ்னு பார்க்கும் பொழுது 21,658 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, நாளைய தினம் உள்ள சிறப்பு பதிவிலே இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். சண்டே அன்னைக்கு நம்மளுடைய மிகவும் சிறப்பான பதிவில் அடுத்த வாரம் நாம் எப்படி வியாபாரம் பண்ணுவது என்பதை பற்றி தெளிவாக சொல்ல இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.